திமுகவின் ஆக்ஷன் கிங். திமுகவோட மத்திய மண்டல முகம்னா அது கே நேரு தான். திமுகவில் எங்க உட்கட்சி பூசல் நடந்தாலும் கே நேருவை அனுப்புங்க அப்படின்னு திமுக தலைமை அங்க கே நேருவை தான் அனுப்புவாங்க. அந்த அளவுக்கு திமுக தளபதிகள்ல ஒருவரா, ஒரு செயல் வீரரா இருக்கக்கூடியவர் தான் கே என் நேரு. இது மட்டும் இல்ல, அரசியல் களத்துல மாநாடுனா திமுக தான் அப்படின்னு சொல்ற மாதிரி திமுகவுல மாநாடுனா அது கே என் நேரு அப்படிங்கிற பேரை திமுக தலைமையே அவருக்கு கொடுத்திருக்கு. சமீபத்துல நடந்த சேலம் மாநாட்டுல கூட மாநாடு மன்னன் அப்படின்னு கே என் நேருவை உதயநிதி வர்ணிச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு ஒரு பெரிய கூட்டத்தை கூட்டி வேற லெவல் மாநாடு நடத்தக்கூடியவர் கே என் நேரு. சட்டமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில கொங்கு மண்டல தளபதியா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால டார்கெட் பண்ணப்பட்ட மாதிரி திமுகவின் மத்திய மண்டல முகமா இருக்கக்கூடிய கே என் நேருவை அமலாக்கத்துறை டார்கெட் பண்ணுதா, பாஜக கே என் நேருவை குறிவைக்கிறதா என்று கேள்வி எழுந்திருக்கு. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ஆர்வி சரண்யா. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய 44 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு சவால் விடுத்திருந்தார் கே என் நேரு. அதுக்கேற்ற மாதிரி அவர் இறங்கி வேலை பார்த்தாரு. அவர் சொன்ன மாதிரியே கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதியில தான் திமுக தோத்தது. மற்ற தொகுதியில எல்லாம் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி தான். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலையும் மத்திய மண்டலத்தில் இருக்கக்கூடிய 44 தொகுதியிலையும் திமுக ஜெயிக்கும் அப்படின்னு கே என் நேரு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு திமுகவோட மத்திய மண்டல செயல் வீரரா கே என் நேரு பார்க்கப்படுறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும் சேலத்துல திமுக ரொம்ப பலவீனமா இருந்த நிலையில சேலத்தோட பொறுப்பு அமைச்சரா கே என் நேருவை நியமனம் பண்ணது திமுக தலைமை. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய சமயம் சேலத்துல கே என் நேருவோட செயல்பாடு திமுக தலைமையால பாராட்டப்பட்டது. இந்த நிலையில திருநெல்வேலியில உட்கட்சி பூசல் நடக்குது, மற்ற மாவட்ட செயலாளர்களால அது கவனிக்க முடியல, அதை ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி கே என் நேருவை சேலம் மாவட்ட பொறுப்பு அமைச்சர்ல இருந்து திருநெல்வேலிக்கு மாத்தினாங்க. அந்த வகையில கே என் நேருவை பொறுத்த வரைக்கும் திருச்சி மட்டும் இல்ல, நாலாபுரமும் இறங்கி தீவிரமா வேலை செய்யக்கூடியவர். கே என் நேருக்கு 72 வயசாகுது. இளைஞரணி திமுக எந்த அளவுக்கு வேலை செய்யறாங்களோ அதே அளவுக்கு இந்த வயசுலயும் கே என் நேரு இறங்கி வேலை செய்யறாரு அப்படிங்கிற பேர் திமுக தலைமையிட்ட இருக்கு. கொங்கு மண்டலத்துல திமுக பலவீனமா இருக்கு, கொங்கு மண்டலத்துல திமுக மீண்டு எழாதா அப்படிங்கிற விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்ட நிலையில அதை சரிகட்ட திமுக தலைமையால நியமனம் செய்யப்பட்டவர் தான் செந்தில் பாலாஜி. அவர் அங்க நியமனம் செய்யப்பட்ட பிறகு உள்ளாட்சி மன்ற தேர்தல்ல இருந்து நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும், நாடாளுமன்ற தேர்தல் சமயம் அவர் சிறையில இருந்தாரு. சிறையில இருந்தபடியே நாடாளுமன்ற தேர்தல்ல யாரை வேட்பாளரா முன்னிறுத்தணும், எப்படி வேலை செய்யணும், தேர்தல் பணிகள் எப்படி நடக்கணும் அப்படின்னு சிறையில இருந்தபடியே அவருடைய வழிகாட்டுதல் படிதான் கொங்கு மண்டலத்துல திமுக தேர்தல் வேலைகளை பார்த்தது அப்படின்னு சொல்லப்பட்டது. அந்த அளவுக்கு திமுக தளபதிகள்ல முக்கியமான ஒருவரா இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி மறுபடியும் அமலாக்கத்துறை கண்காணிப்புக்கு கீழே வந்திருக்காரு. தமிழக அரசியல் வரலாற்றிலே முதன்முறையா டாஸ்மாக் நிறுவனத்துல அமலாக்கத்துறை சோதனை நடத்தினது. இந்த சோதனை நடக்கும் போதே பாஜகவினர் 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன் வச்சாங்க. இது செந்தில் பாலாஜிக்கும் திமுக தலைமைக்கும் ஒரு பெரிய நெருக்கடியா பார்க்கப்பட்டது. இந்த நிலையில திமுகவுல மூத்த அமைச்சர்களில் ஒருவரா, ஒரு முக்கியமான அமைச்சரா பார்க்கப்படக்கூடிய கே என் நேரு வீடுகள்ல இன்னைக்கு அமலாக்கத்துறை சோதனை நடத்திருக்கு. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல சோதனை நடத்திருக்காங்க. கே என் நேரு வீடு தொடங்கி அவருடைய சகோதரர்கள் வீடு, சகோதரிகள் வீடு, கே என் நேரு மகனோட வீடு, இப்படி 10க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்திருக்கு. சரி, என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க, என்ன குற்றச்சாட்டு அடிப்படையில இந்த சோதனை நடக்குது அப்படின்னா, ட்ரூடாம் ஏபிசி இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம் இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில 22 கோடி ரூபாய் பண மோசடி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு 2021 பதியப்பட்டது. இந்த நிலையில தான் இந்த வழக்கு சம்பந்தமா அமலாக்கத்துறை இப்ப சோதனை நடத்துது. இந்த நிறுவனத்தோட இயக்குநர்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்துது. குறிப்பா கே என் நேருவோட சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு சொந்தமான ரியல் எஸ்டேட் நிறுவனமான ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ் நிறுவனத்துக்கும் ட்ரூடாம் நிறுவனத்துக்கும் இடையில பண பரிவர்த்தனை நடத்தப்பட்டதா குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, ட்ரூடாம் ஏபிஎஸ்சி நிறுவனம் ஈகோடாம் பவர் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்துக்கு கடன் கொடுத்திருக்கிறதாவும் சொல்லப்படுது. ஈகோடாம் நிறுவனத்தை தலைமை தாங்கிறது கே என் நேருவோட மகன் அருண் நேரு. எனவேதான் 2021 பண மோசடி விவகாரத்துல பதியப்பட்ட இந்த வழக்கு தொடர்பா இப்போ கே என் நேரு சம்பந்தப்பட்ட இடங்கள்ல அமலாக்கத்துறை சோதனை நடத்துது. ஏற்கனவே ஜனவரி 25ஆம் தேதி துரைமுருகன் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல துரைமுருகன் மகனோட வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை நடத்தினது. அந்த வகையில இந்த 2025 முதலாவதா துரைமுருகன், இரண்டாவதா கே என் நேரு வீடுகள்ல அமலாக்கத்துறை இப்ப சோதனை நடத்திருக்கு. திமுக பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து மும்மொழி கொள்கையை விமர்சனம் பண்ணிட்டு வராங்க. தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் தென் மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டத்தை நடத்தியிருந்தார். இது தேசிய அரசியலையும் பேச பொருளானது. எனவே திமுகவை பொறுத்த வரைக்கும் மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்பு விவகாரங்கள்ல பாஜகவுக்கு அழுத்தம் கொடுக்கறதுனால திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய விதமா இப்ப திமுகவோட மிக முக்கியமான அமைச்சர்கள் வீடுகள்ல அமலாக்கத்துறை சோதனை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில 2025 துரைமுருகன், இப்போ கே என் நேரு, அடுத்தது யார் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. இந்த நிலையில கே என் நேரு வீட்டுல அமலாக்கத்துறை சோதனை நடந்திருக்கு. இதோட அடுத்த கட்டம் என்ன அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த அமலாக்கத்துறை சோதனை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத
கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு பேசலாம்.